ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் வச்சுருக்கேன். எண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சனேவும் நான் 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். நான் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். நான் ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். ரேஷன் அரிசி. இந்த அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்தனேவும் மூடி போட்டு மூடிடலாம். உப்பு காரம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு முடிக்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.